வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது டான்செட் 2021க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு டான்செட்டை பற்றின அப்டேட்ஸை வந்து இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்க்கு அப்புறம் கவுன்சிலிங் அப்படின்ட்டு ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வீடியோக்களில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நம்மளோட சேனலை பற்றி சொல்லுங்கள். அவங்க ஷேர் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து A to Z டான்செட் 2021 பற்றின அப்டேட்ஸை வந்து இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மேக்ஸிமம் சந்தேகங்கள் அத்தனையும் வந்து நம்ம வந்து தீர்க்கறதுக்காக வந்து முயற்சி செய்ய போகிறோம். அதாவது டான்செட் 2021க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 11/8/2021 31/8/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக 20 days உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் நீங்கள் டான்செட் கவுன்சிலிங்க்கான MBA MCA ஸ்டூடெண்ட்ஸுக்கானது தான் இது. அதே மாதிரி ME MTech வந்து நீ அடுத்ததாக வரும். ஸோ இப்போ டான்செட் 2021 MBA MCA ஸ்டூடெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் 11/8/2021 31/8/2021 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்ன்ற டைமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 10 daysக்குள்ள வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நான் லாஸ்ட் சாட்டர்டே சொல்லியிருந்தேன். ஒரு 4-5 days முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் அதை நான் ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா நான் கிட்டத்தட்ட நான் சொன்னது வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ நல்ல வேலை தப்பிச்சேன். ஏன்னா வந்து என்னன்னா கொரோனா வந்ததுன்னா வந்து இன்னும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. ஆனாலும் ஸோ ஒரு சின்ன கால்குலேஷன் நமக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் தோணும் இல்லைங்களா. ஸோ அதன்படி தான் வந்து என்னென்னா நான் 10 நாள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்னது அப்படியே நடக்குது அப்படின்றது வந்து என்னென்னா உள்ளபடியே ஒரு சந்தோஷம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா 11ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால அந்த 11ஆம் தேதி எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்படின்றத நினைக்காதீங்க. பொறுமையாக டைம் எடுத்து அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பல்காக 11ஆம் தேதி ஓப்பன் பண்ணி போய் பண்ணினீங்க அப்படின்னா வந்துன்னா மிஸ்டேக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 11, 12 ஒரு 2-3 days வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரிலாக்ஸாக கூலாக பொறுமையாக பண்ணுங்கள், தப்பில்லாமல் வந்து பண்ணுங்கள். அப்படி ஏதேனும் சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம இதை பற்றி வந்து இனி வரும் நாட்களில் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். ஸோ வெயிட்டிங் டைம் அப்படின்றது வந்து முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி அதை தான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக் பேசும்போதே. ஏன்னா வந்து என்ன மோஸ்ட்லி இந்த ஆகஸ்ட் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஒரு வகையில் நான் தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா வந்து என்னென்னா நிறைய பேர் திட்டிப்பீங்க, என்னன்னா நீங்கள் இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் ஃபைனலி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைய தகவல் அப்படின்றது வந்து இதுதான். இனி அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம். ஸோ நண்பர்கள் யாருக்காவது வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க. டான்செட் MBA MCAவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான எண்ட் அப்படின்றது இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்குது. 31/8/2021 வரைக்கும் வந்து இருக்குது அப்படின்ற தகவலையும் வந்து அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.